அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அவரை விட்டுட்டு நீ எங்க புனித பயணம் போனாலும், நிறைய பேர் நினைக்கிறாங்க எருசலேமுக்கு இஸ்ரவேல் தேசம் புனித பயணம், அதெல்லாம் புனித பயணம்லாம் கிடையாது, அது பயணம். கரெக்டா? அது பயணமே தவிர புனித பயணம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அதை வச்சு பிசினஸ் தான் நடக்குது. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், சரி நம்ம இயேசு பிறந்த இடத்தை அந்த ஊரை பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்படுற தப்பு கிடையாது. சிலருடைய பிரச்சனை என்னன்னா, அது ஒரு புனித பயணம், அது ஒரு அங்கதான் ஆண்டவர் இருக்கிற மாதிரியும் அங்கதான் ஆண்டவரை பார்க்க முடியும் நினைக்கிற மாதிரி சிலர் நினைக்கிறார்கள். அப்படி ஏஜென்ட்டுகள் அதை கூட்டு போறவங்க அப்படி ஏமாத்துவாங்க. அது ஒரு பிசினஸ் பிளேஸ். நீ கர்த்தரை இருக்கிற இடத்துல தேடு, உன்னை அவர் சந்திப்பார். நீ கர்த்தரோடு இருப்பார், அதுதான் புனிதமான ஒரு உறவு. தேவனோடு இருப்பார். ஆமே, நீ தான்ப்பா எனக்கு எல்லாமே, என் சொத்தே நீங்க தான் உட்காரு பாப்பார். அதுதான் புனிதமான ஒரு நாட்கள், புனிதமான ஒரு. எதுக்கு இதை சொல்றேன்னா, நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஏன்னா சார் நம்மளாலையும் போக முடியலையே, நம்மளாம் இஸ்ரவேல் தேசத்தை போய் பார்க்க முடியலையே, நீ இருக்கிற இடத்துல இயேசுவை பாருன்னு நான் சொல்றேன். ஆகா, சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமே, நீ இருக்கிற இடத்துல இயேசப்பாவை பாரு. நம்ம ஆராதிக்கும் போதே அவர் பிரசன்னத்தை அனுபவி. இதை விட உலகத்துல வேற என்னங்க இருக்க போகுது? இந்த ருசியை நீ பார்த்தனா உனக்கு எங்க போகவே மனசு வர. ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென் ஆமென். இதுல என்ன கொடுமைனா, நிறைய பேர் யோர்தான்ல போய் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்களும் போய் யோர்தான்ல போய் முங்குனாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு சல்லி காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. உடனே நீ உன் மனசை நீ திருப்திப்படுத்திக்கிற, அவ்வளவுதான். இதுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமான சம்பந்தம் கிடையாது. ஆமென். பார்க்கலாம், தவறு இல்லை. நீங்க ஒரு ஆண்டவர் பிடிச்ச இடத்த பார்க்கணும்னு நினைச்சு போறது தவறு இல்லை. அப்படி போறவங்க போய்க்குங்க, அதுக்காக கடன் வாங்கிலாம் போகாதீங்க. சிலர் நினைப்பாங்க சாகருக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துடணும். நீ செத்த பிறகே அவரோட தான் இருக்க போகிற, அப்புறம் என்னங்க ஆமாவா இல்லையா? கரெக்டா இல்லையா? சாகருக்கு முன்னாடி எருசலேமை போய் பார்க்க நினைக்கிறிய, செத்த பிறகு நீ பரம எருசலேமை தானே பார்க்க போறோம். பார்க்கிற தப்பு கிடையாது. கர்த்தருடைய இடங்களை நான் பார்த்தேன். ஆனா நான் தனிப்பட்ட முறையில் உணர்ந்தது, சும்மா ஒரே ஒரு இடத்துல தான் நான் சொல்லியிருக்கேன். ஏசப்போடைய கல்லறையில் உட்காந்து ஜெபம் பண்ணேன். அப்பா, அந்த கிருபை எனக்கு தாங்க, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள இறங்கட்டும். ஏன்னா அது ஃபுல்லாகவே வேற, அது ஒரு பிஸ்னஸ் தான் சொன்னேன், பிஸ்னஸ் பிளேஸ், அவ்வளோதான். ஆண்டவரை அந்த 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 பாதையில் கல்வாரி மலையில் அவர் போய் அந்த கபாலஸ்தலம் எடுத்து போகும்போது அந்த ரூட்ஸில் அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சின்ன ரோடு தான், சின்ன ஒரு குளத்துல தான் இருக்கும். ஆனால் அதுலேயுமே ரெண்டு பக்கமும் வியாபாரிகள் தான் உட்காந்துருப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், புனித பயணம் அல்ல, அது பயணம். சொல்லுங்க.